ரிஷி வந்து நான் இப்போ டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோம்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படிதான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் ஒரு சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்கு ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பெர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, ரவிக் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படி நான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் இஸ் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25th என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷி வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்க வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ள முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும். இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபிலிம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடிச்சவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியா நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு. இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ்.
அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அன்றைக்கி ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது அவன் சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக அவன் பெருசாக வருவான். ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரில, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐடியாவே ஒரு ஒரு கல்யாணத்துக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்ன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் மதுராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமாவை வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்கள்ல போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவ்வளோ அழகாக ஒரு சொல்ல மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தாரு.